Hi friends, welcome to our channel கூட்டாஞ்சோறு விருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சுவையான இஞ்சி தொக்கு. ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து அதை அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கணும். இது போல மீடியம் சைஸ்ல 3 இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சியை இது போல துருவி வச்சுக்கணும். அப்பதான் நல்லா வேகும். அரைச்சி சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம துருவி சேர்த்தோம்னா இதில் இருக்க சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ இதை தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு இப்போ நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்து இதை எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இஞ்சி சரியாக வேகலைன்னா நமக்கு சாப்பிடும்போது நரிச்சுன்னு பல்லில் கிடைக்கும். அது மாதிரி இல்லாமல் தொக்கு மாதிரி இருக்கணுன்றதுக்காக எண்ணெயிலே நல்லா வதக்கணும். வதங்கிட்டு இருக்கும் போதே இஞ்சியோட ஸ்மெல்லு சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்படி வாசனை வந்துட்டு இருக்கும் போதே 3 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாகவும் போட்டுக்கலாம், குறைவாக தேவைப்பட்டால் குறைச்சும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதையும் எண்ணெயிலே வதக்கிக்கணும். அந்த மிளகாய்த்தூளோட காரம் இஞ்சியோடு நல்லா சேரணும். அது மட்டும் இல்லை, இப்படி எண்ணெயிலே வதக்கும்போது மிளகாய்த்தூளோட கலரும் மாறாமல் அதே ரெட் கலர்லேயே நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இது தொக்குன்றனால நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. இஞ்சி சேர்த்த உடனே நம்ம சால்ட் ஆட் பண்ணோன்னா கடைசியில் உப்பு கக்கிற மாதிரி ஆகிடும். அதனால எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில நல்லா கிண்டி விடணும். இப்போ கடைசியாக நம்மளோட இஞ்சி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போது இது இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை எண்ணெயிலே வதக்கிக்கணும். இஞ்சி துருவி தான் போட்டோம், இருந்தாலும் நல்லா வெந்து அது இப்போ தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தொக்கோட கலர் மாறிடும். நல்லா பீட்ரூட் அல்வா கலருக்கு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். சூப்பராக இருக்குது. நல்ல வாசனை வருது. இஞ்சி தொக்கு அஜீரண கோளாறு எல்லாம் நல்லா க்யூர் பண்ணிடும். இதை எப்போதுமே வீட்டில் வச்சு வாரத்துக்கு 2 தடவையாவது சாப்பிட்டுக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வயிறு பிரச்சனைகள் எதுவும் வராது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.